ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். சுண்டக்காவை நல்லா பால் சுண்டக்காய் வாங்கி கல்லில் வச்சு நசுக்கி அதை 2-3 தடவை கழுவி அதை எடுத்து கழுவி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த சுண்டக்காவை நசுக்குனதை எடுத்து போட்டு மஞ்சத்தூள் போட்டு தட்டம் போட்டு மூடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகா போட்டு, நாங்கள் கொஞ்சம் காரம் மிச்சமாக தான் சாப்பிடுவோம். அது சுண்டக்காவும் நிறையா இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை போட்டுட்டு நல்லா அதை வணக்கி விடணும். அதை வணக்கினோடனே சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி எடுத்து வச்சுருந்தேன், சின்ன வெங்காயத்தை போட்டேன். அப்புறம் பூண்டு ஒரு கொத்து, அதாவது 4 கை விரல் சேர்த்துனா எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு போட்டு தக்காளியை போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமே சுண்டக்காவை எடுத்து இதில் கொட்டணும். தட்டத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுண்டக்காவை எடுத்து இதில் கொட்டிட்டு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளியை எடுத்து அவ்வளோ எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, புளி ஊற வச்ச தண்ணி, அதையும் கொஞ்சம் ஊற்றணும். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறப்போ எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருந்தால் அரைப்படாது இல்லையா, வரமிளகா வேறு இருக்குது. அதனால் அந்த புளித்தண்ணியும் ஊற்றிட்டேன். அதில் ஊற்றிட்டு தட்டம் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் பழக்குன்னு நல்லா இதானவுடனே சுண்டணும். அது தண்ணி ரொம்பவும் இருத்துடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி பாராக இருக்கிறப்போ நான் தனியாக போட மறந்துட்டேன், முழு தனியாக போடுறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டு வெல்லம் போட்டு அதை எடுத்து தட்டத்தில் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா, ஏன்னா சூடு ஆறினோடனே தான் அரைக்கணும். சூடு ஆறினோடனே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை அரைக்கிறப்ப தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறமே எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இப்போ கூட கொஞ்சம் பெருங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், போட்டு நல்லா